பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆறு சத்தம் ஊழியத்தின் மூலமாக இயேசப்பா அவங்க கூட பேசுகிறாருல்ல, அநேகருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உபாகமம் 28 அதிகாரம் 8 வசனம், நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ கையிடுகிற எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். மாஸ்டர், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எவ்வளவோ போராடி பார்க்குறேன், ஒரு லாபமும் இல்லை, நஷ்டம் 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 போயிட்டு இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் வருமானம் ஒன்றும் நிற்கலை. எத்தனையோ வேலை மாறி 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 போயிட்டே இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். கர்த்தர் கூட பேசுகிறேன், நீ கையிடும் எல்லா வேலைகளும் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ இருக்கிற தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் தான். வாக்கு கொடுத்தா உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவார். சரி, நான் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்கு என்ன செய்யணும்? எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளோடு கூட கொடுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி போய் முதல் 2 வசனங்கள் வாசித்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து அவர் வார்த்தைகளுக்கு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால் பின் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமாகும். நீங்கள் நானும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம், உன் தேசத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுவார். சந்தோஷம் தானே? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ உங்களை அர்ப்பணிங்க. தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வழியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கர்த்தர் விரும்புறது தானே. அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், உங்களுக்கு நிறைவேறும். பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுங்க. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.